T20 தொடர் ஓடிஐ என 2 தொடர்களிலும் இங்கிலாந்திற்கு எதிராக தோல்வியை தழுவி இந்திய அணி தன்னுடைய பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. T20 தொடரில் மிக மோசமாக தோற்றதால் நிச்சயம் ஒரு நாள் தொடரில் இந்திய அணி கம்பேக் கொடுக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். அதற்கு ஏற்றார் போல முதல் போட்டியை இந்தியா வென்று அசத்தியது. ஆனால் 2வது மற்றும் 3வது போட்டியில் தோல்வியடைந்து தொடரை இங்கிலாந்திடம் பறிகொடுத்துள்ளது. இந்நிலையில் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான் அனைத்திற்கும் காரணம் என முன்னாள் கேப்டன் ஸ்ரீகாந்த் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் தொடர் தோல்விகளுக்கு மத்தியில் இந்தியா எப்போதாவது சாம்பியன்ஸ் டிராபி அல்லது T20 உலகக்கோப்பையை வென்றால் அதற்கான முழு புகழும் கௌதம் கம்பீருக்கு வழங்கப்படும். அப்படி இருக்கும்போது தற்போது ஏற்பட்டுள்ள தொடர் தோல்விகளுக்கும் கம்பீர் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் இந்த தோல்விகள் அனைத்தும் கம்பளத்தின் கீழ் மூடி மறைக்கப்படும். இன்னும் 2 நாட்களில் ஜிம்பாப்வே தொடர் தொடங்க உள்ளது. அதன் பின் இலங்கை மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் போன்ற பலவீனமான அணிகளை இந்தியா எதிர்கொள்கிறது. இவர்களை மிக எளிதாக வீழ்த்திவிட்டு இந்தியா மீண்டும் ஃபார்முக்கு வந்துவிட்டது என்று அனைவரும் கூறுவார்கள். இதனால் இங்கிலாந்தில் கிடைத்த அவமானகரமான தோல்விகள் அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டு கம்பீர் மற்றும் அவரது குழுவினர் தங்களது பதவிகளை தற்காத்துக் கொள்வார்கள் என்று கம்பீரை விளாசியிருக்கிறார். அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. இது நம்ம ஃபேமிலி.